யூஸ்வலாக கீழக்கரையில் எல்லா டிசம்பர்லேயும் கல்யாணம் நடக்கும். இந்த வாட்டி கல்யாணம் கம்மி. ஸோ இதை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண போகிறாங்க இந்த டைம்? இந்த வருஷம் வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா இப்போது இன்னைக்கு கூட நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக லைக் ஃபேமிலியாக கப்புள்ஸாக வெளியே போன வருஷம்னா அதெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு டைமே இல்லை. தோட்டத்துக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்னு பார்த்தா எல்லாம் பேட்மிண்டன் போகிறேன், பேடல் போகிறேன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறானுவோம். முடிஞ்ச அளவு கேட்சப் பண்ணிட்டு தான் இருக்கணும். கடத்திற்கு போய் அந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம். இல்லாடி கல்யாணம் கம்மி தான். ஆனால் வந்துட்டு அதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறோம், கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஃபேமிலியோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம். பீச்சுக்கு போக முடியுது, தோட்டத்துக்கு போகலான்னு இருக்கிறோம், ஊரோட அழகை ரசிக்க முடியுது. இரா சொன்ன மாதிரி இந்த வருஷம் ஒரு புது அனுபவம் தான். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஊர் பொதுவாக எப்பயும் ஒரு அவசரமாக ஓடுற மாதிரி இருக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக ஜாலியாக போகுது. யூஸ்வலாக எல்லா வருஷமும் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். லைக் ஒரு 10 நாள் ஒரு 20 கல்யாணம் அப்படி இருக்கும். ஸோ 3 வேலையுமே வெளியே கல்யாண சாப்பாடு இது அதுன்னு அந்த மாதிரி போயிட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த தடவை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா கல்யாணமும் கம்மி, ஸோ பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸும் நிறைய இது இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்குது இப்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு, காலையில் தோட்டத்துக்கு குளிக்க போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் ஸ்டால்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸ் இது அதுன்னு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இப்போ நல்லா குவாலிட்டி டைம் கிடைக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் அவுட் பண்ண முடியுது. கீழக்கரைங்கிறது இட்ஸ் சம்மன் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னாங்க, இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் வெரி ட்ரூ. அது கேட்கும் போது எனக்கும் சேம் இதுதான் ஃபீல் ஆச்சு. திஸ் இஸ் கீழக்கரை வந்து இட்ஸ் லைக் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. வி ஆர் ஆல் ஒன் பிக் ஃபேமிலி. ஆமாம், படுத்து தூங்குவோம் நல்லா. அதுக்கப்புறம் நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறோம், டீ குடிக்கிறோம், பீச்சுக்கு போகிறோம், தோட்டத்துக்கு போய் குளிக்கிறோம், அப்புறம் இந்த மெட்ராஸ் பீச்சில் வந்து சாப்பிட்றோம். இதுதான் எங்களுக்கு டைம் பாஸ். கிரிக்கெட் விளாடுவோம். இதான் எங்களுக்கு டைம் பாஸ். ப்ரொடக்டிவாக என்ன பண்ணுறீங்க? ப்ரொடக்டிவாக அதான் ரிலாக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் பிரேக் எடுத்த மாதிரி இருக்குது ஒர்க்கில் இருந்து. ஸோ கல்யாண நாளைக்கு அதை பற்றி ஏதாச்சும் 2 வார்த்தை சொல்லுங்க. கல்யாணம் அவன் எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஆமாம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்களா. ஆமாம், லைஃப்பில் புது பொண்ணு வருதா? ஆமாம், புது நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆமாம், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடி.